வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்புள்ளங்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். இன்று நமக்கு சிறப்பு சிந்தனை உரை வழங்க நம்முடன் இணைந்திருப்பது முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள். பேராசிரியர் பழனிசாமி ஐயா நமது மன்றத்திலே கடந்த 2-3 வருடங்களுக்கு மேலாக தொடர் சிந்தனை உரைகளை வழங்கி வந்திருக்கின்றார்கள். ஐயாவுக்கு நமது மன்றத்தில் அறிமுகம் தேவையில்லை. இருப்பினும் ஐயாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூறலாம் என்று விரும்புகின்றேன். பேராசிரியர் பழனிசாமி ஐயாவை குறிப்பிடுவதாக இருந்தால் அவர் ஒரு ஆழ்ந்த ஆராய்வாளர், சிறந்த ஆராய்வாளர். வேதாத்திரியத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வேதாத்திரியத்திலே தன்னை திளைத்து வேதாத்திரிய அடிப்படையிலே அனைத்து ஆன்மீக கோட்பாடுகளையும் வேதாத்திரிய அடிப்படையிலே ஆராய்ந்து விளக்குபவர். அத்தகைய தகமை பெற்றவர். ஆராய்ச்சி திறன் அவருடைய மிகச்சிறப்பு. அவருடைய எந்த வகையிலே அவர் ஒவ்வொரு தத்துவத்தையும் எடுத்து ஆராய்ந்து அதற்கான விளக்கங்கள் எல்லாம் தருகிறார்கள் என்று பார்க்கின்ற போது பிரமிப்பாகவே இருக்கும். அத்தகைய தகமை வாய்ந்த பேராசிரியர் நமது மன்றத்திலே இவ்வாறு தொடர் சிந்தனை உரை வழங்குவது நாம் கனடா ஸ்கை யோகா மன்றத்தில் உள்ளவர்கள் ஆற்றிய பெரும் பாக்கியம் என்றே கூற வேண்டும். கடந்த பல மாதங்களாக வாழ்வியல் என்ற ஒரு தொடர் சிந்தனை உரையை ஐயா நமக்கு வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையிலே இன்று வாழ்வியல் பாகம் 45 ஆன்மீகமும் பாலுணர்வும் என்ற ஒரு தலைப்பிலே கடந்த 2-3 வாரங்களாக ஐயா சிந்தனை உரை வழங்குகிறார்கள். அந்த வகையில் அதன் தொடர்ச்சியாக இன்று பாகம் 45. இப்பொழுது ஐயாவை இன்றைய சிந்தனை உரையை ஆரம்பிக்குமாறு கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே பணிவன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த தொடர் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்து வருகின்ற அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து வாழ்வியல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 45ஆம் பாகத்தில் பாலுணர்வும் ஆன்மீக மேம்பாடும் பற்றிய 4வது வகுப்பிலே மேலும் சில கருத்துக்களை, சிந்தனைகளை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய ஒரு கலாச்சாரம் குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளிலே பரவி வருவதை பார்க்கிறோம். ஒரு காலத்தில் இருந்த மறைமுகம் எல்லாம் இப்போது வெளிச்சத்திற்கு வந்துவிட்ட அவலத்தையும் பார்க்கிறோம். பழைய திரைப்படங்களிலே இலைமறை காய்மறையாக சொல்லப்பட்ட கருத்துக்கள்,
உதாரணமாக ஒரு பழைய திரைப்பாடலிலே கையும் கையும் கலந்திடலாம் ஜாலியாகவே, காதல் கதை பேசிடலாம் கேலியாகவே என்று கதாநாயகன் பாட, அதற்கு பதிலாக கதாநாயகி சொல்லக்கூடிய கருத்தை பாருங்கள். கையும் கையும் கலப்பதெங்கே ஜாலியாகவே, காத்திருப்பார் பெரியவர்கள் வேலியாகவே என்று வரும். ஏன் என்றால் இதிலே ஒரு அளவுமுறை காக்கப்பட வேண்டும் என்பதனால ஒரு காலம் வரைக்கும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் அதை ஒரு மரியாதை நிமித்தம் என்ற ஒரு பெயரிலே காத்து வந்தார்கள். காரணம் என்ன என்றால், மனித குலம் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இந்த பூமியின் பல்வேறு பகுதிகள் நாடுகளாக பிரிந்திருக்கின்றன அல்லவா? அவை எல்லாமே பூமியினுடைய அமைப்பின்படி தட்பவெட்ப வேறுபாடுகளாலும் பிரிவுபட்டிருக்கிறது. இந்த தட்பவெப்பத்திற்கும் பாலுணர்வுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. உடலின் வெப்பம் அதிகமானால் உணர்ச்சிகள் தூண்டப்படும் என்பது இயற்கை நீதி. இந்தியா போன்ற நாடுகளிலே பால் உணர்வுக்கு என்று தனித்த தூண்டுதல் தேவையில்லை. அதனால் இங்கே வாழ்ந்த சித்தர் பெருமக்கள் 15 நாட்களுக்கு ஒரு முறை என்ற ஒரு நீதி வகுத்திருந்தார்கள். தினம் 2 முறை, வாரம் 2 முறை, மாதம் 2 முறை, வருடம் 2 முறை என்ற ஒரு கணக்கு உண்டு. அதாவது தினம் 2 முறை என்பது உணவு உட்கொள்வதை குறிக்கும். வாரம் 2 முறை என்பது எண்ணெய் குளியலை குறிக்கும். மாதம் 2 முறை என்பது தாம்பத்தியத்தை குறிக்கும். வருடம் 2 முறை என்பது சித்த ஆயுர்வேத வைத்திய சாஸ்திரத்தின்படி வயிற்றை சுத்தப்படுத்தக்கூடிய பேதி மருந்து சாப்பிட சொல்வார்களே அந்த முறை. இப்படி ஒரு வரைமுறையை சித்தர் பெருமக்கள் வகுத்திருந்தார்கள். இது எல்லா நாடுகளுக்கும் பொதுவானதாக சொல்ல முடியாது. மேலை நாடுகள், குறிப்பாக குளிர் பிரதேசங்கள், இன்றைக்கும் குளிர் பிரதேசங்களிலே கனடா போன்ற நாடுகளில் எல்லாம் வருடத்தின் பெரும் பகுதி நாட்கள் நாம் நடுங்கிக் கொண்டுதான் காலத்தை கழிக்கிறோம். அங்கே வெப்பத்தை உண்டாக்குவதற்காக நாம் இப்போதைக்கு விஞ்ஞான கருவிகளை பயன்படுத்துகின்றோம். இது கண்டுபிடிக்கப்படாத ஒரு காலகட்டத்தில் குளிரை தாங்குவதற்கு நெருப்பு மூட்டுவதை தவிர வேறு வழி கிடையாது. பாதைக்கும் நெருப்பு மூட்ட முடியுமா? அப்ப வெளியே போய் வர வேண்டிய அவசியங்களுக்கு குளிரை தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு மாற்று வழி என்ன என்றால், எப்படி மின் இணைப்பு தந்தவுடன் கம்பிகளிலே மின்சாரம் ஓடுகிறதோ அதே போல ஆண் பெண் நெருக்கத்தில் ஒரு காந்த வெப்பம் உடலிலே உருவாகும். அதனால் மேல் நாடுகளில் எந்த ஆண் பெண் என்ற வரைமுறை உறவுமுறையின்றி பொது இடங்களில் கூட கரம் கோர்த்து கொள்வது, முத்தமிடுவது என்ற ஒரு கலாச்சாரம் ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு வெப்ப கருவிகள் பரவலாக உபயோகத்தில் வந்துவிட்டதனால இன்றைக்கு குளிர் பிரதேசங்களிலே கூட குடும்பம் என்ற அமைப்புகளுடைய முக்கியத்துவத்தை மக்கள் உணர்ந்து வருவதை, அந்த கலாச்சாரம் பெருகி வருவதை பார்க்கிறோம். அது வரவேற்க வேண்டிய ஒரு நல்ல கலாச்சாரம். அதே சமயத்தில் இந்த பண்பாடு, கலாச்சாரம், வாழ்வியல் முறை எல்லாமே இன்றைக்கு இணையதள வசதி இருப்பதனால் ஒரு இடத்தில் உள்ளவர்கள் உலகத்துடைய கலாச்சாரத்தையே இணையதளத்தின் வழியாக தெரிந்து கொள்ள முடியும். இதிலே நல்லதும் உண்டு,
தீயதும் உண்டு. ஆனால் மனம் எப்போதும் தீயதைத்தானே அதிகமாக விரும்பும். அதை தூண்டிவிட்டால் அதுவே பெரிய ஒரு வியாபாரமாக நடத்திவிட்டால் மக்கள் கைகளில் இருக்கின்ற பணம் கோடிக்கணக்கில் நமது கைக்கு வந்து சேரும் என்பதனால் பால் உணர்வை தூண்டிவிடக்கூடிய வெப்சைட்ஸ், அது மட்டுமல்ல இன்றைக்கு உள்ள சினிமா, டிவி, தொலைக்காட்சிகள் இவை எல்லாமே அதற்கு ஒரு உரம் போட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். சென்ற வகுப்பிலே சொன்னது போல ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேட்ட கருத்தை கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாடலில் சொன்னார். ராமகிருஷ்ணன் என்ன சொன்னாரு? ஒரு ஆணின் உடலிலே என்னென்னலாம் உறுப்புகள் இருக்கின்றன, ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு என்ற தாதுக்கள், அது போலத்தான் ஒரு பெண் உடலும் பரிணாமத்தில் படைக்கப்பட்டிருக்கிறது. அதுல கவர்ச்சி என்பது எங்கே வந்தது என்ற ஒரு கேள்வி எழுப்பினார் அல்லவா? இதே கருத்தை சார்ந்து கண்ணதாசன் ஒரு பாடலில் சொல்வார். உடலும் உடலும் சேரும் வாழ்வை உலகம் மறந்தால் என்ன, தினம் ஓடி ஆடி ஓயும் முன்பே உண்மை அறிந்தால் என்ன, பாயில் படுத்து நோயில் வீழ்ந்தால் காதல் காணல் நீரே, இது ஓட்டை வீடு 9 வாசல், இதற்குள்ளே ஆசை என்ன என்று அற்புதமான ஒரு பாடலை தந்திருக்கின்றார். இது ஏன் மீறப்படுகிறது என்ற ஒரு சிந்தனை வேண்டும். பண்பாடு, கலாச்சாரம் என்பதெல்லாமே தலைமுறை பதிவுகள் தானே, சஞ்சித கர்மா. எனவே ஒழுக்கம் என்பதும் பரம்பரை குணமாகத்தான் வரும். குலப்பெருமை என்று பேசுகிறோமே, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதிலே என்றார் கவிஞர் பூவை செங்குட்டுவன். அன்னை மட்டுமே வளர்க்கின்ற காலம் அது கர்ப்ப காலமாகத்தான் இருக்க முடியும். அப்போ கருவிலேயே திருவுடைய குழந்தையாக உருவாக வேண்டும் என்றால் தாய் அந்த ஒரு தகுதியை பெற்றிருக்க வேண்டும் அல்லவா? சரி, தாய்க்கு மட்டும்தான் பொறுப்பா? கர்ப்ப தானம் செய்யும் தந்தை நான் என்று கீதையில சொன்னது போல இல்லறத்தில் தானம் செய்வது கணவனின் பொறுப்பு அல்லவா? அப்ப அவருடைய தகுதியும் முக்கியம் இல்லையா? எனவே ஒரு நல்ல குழந்தையை உருவாக்குவது என்பது தாய் தந்தையரின் தகுதியை வைத்து அமைவதனால எல்லோருமே பண்பாட்டிலே, கலாச்சாரத்திலே உயர்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் காலங்காலமாக மகான்கள் போதித்து வருகின்ற ஒரு வாழ்வியல் நெறிமுறை. அடிப்படையில் கருவில் படிக்கின்ற பாடம், பிரசவத்திற்கு பிறகு தாய் தந்தை தாத்தா பாட்டி கற்றுக் கொடுக்கின்ற அனுபவங்கள், பிறகு பள்ளி கல்லூரிகளில் பெறுகின்ற பாடம் மற்றும் அனுபவங்கள், அதே சமயத்தில் சமுதாயத்தில் பெறுகின்ற அனுபவங்கள், இவையெல்லாம் சேர்ந்துதான் ஒரு மனிதனுடைய பர்சனாலிட்டி, அறிவாட்சி தரமாக அமைகிறது. இதில் 14 வயது ஆகின்ற போது, பருவம் அடைகின்ற போது, அந்த பால் உணர்வாகிய ஒரு சந்ததியை விருத்தி செய்யக்கூடிய, உருவாக்கக்கூடிய இயற்கையின் தூண்டல், அதை பற்றிய ஒரு அறிவு நமக்கு அவசியமாக இருக்கிறது. இன்றைய கவர்ச்சிகரமான ஒரு உலகத்துல அதை பற்றி ஒரு தெளிவு நம்முடைய மனதில் இல்லை என்றால் சறுக்கி விழுவது மிக எளிது. எனவே பருவந்த ஆண் பெண் குழந்தைகள் இருபாலருக்கும் இந்த பாலியல் கல்வி கட்டாய பாடமாக கொடுக்கப்பட வேண்டும் என்றாலும் இன்றைக்கு இந்தியா போன்ற நாடுகளிலே கற்றுக் கொடுக்கின்ற கல்வி என்ன என்றால்
ஒரு பாதுகாப்பான டேட்டிங்க்கு அது உதவி செய்கிறதே தவிர கலாச்சாரத்தை மேம்படுத்தவில்லை. இதில் உள்ள ஆபத்து என்ன என்பதை விளக்கிச் சொல்ல வேண்டிய கடமை உண்டு. அதனால்தான் மகர்ஷி அவர்கள் காயல்ப பயிற்சி 14 வயது பருவமுற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம் என்கிறார். என்ற காயல்பம் என்பது வித்து சக்தியை பற்றியது அல்லவா? அப்ப அதனுடைய உற்பத்தி, நோக்கம், திறம், அதனுடைய பயன்பாடு, அதனுடைய மேம்பாடு எல்லாவற்றையும் தான் விளக்கி சொல்ல வேண்டியிருக்கும். அப்படி விளக்கி சொல்கின்ற போது அதை முறைப்படுத்திக் கொள்ளவும், பொறுப்போடு பயன்படுத்திக் கொள்ளவும் ஒரு அக்கறை வரும், ஒரு விழிப்புணர்ச்சி வரும். அது இல்லாத போது சமுதாயத்தின் தூண்டலிலே எளிதாக மனம் சிக்கிவிடும். 15, 16 வயதுகளிலேயே மாணவ மாணவிகள் அதிலே சிக்கிவிடுவார்கள். தெய்வத்தின் குரல் என்ற ஒரு காஞ்சி பெரியவர் எழுதிய ஒரு புத்தகம். அதில் ஒரு கருத்தை அவர் வைத்திருக்கிறார். திருமணம் ஆகிய தம்பதிகளுக்குள்ளாகவும் இந்த பால் உணர்வு என்பதை இனவிருத்திக்கு மட்டுமே பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர, சந்ததி விருத்திக்கு மட்டுமே பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர, சுகத்திற்காக நாடக்கூடாது என்ற கருத்தை சொன்னார். மன்றத்தை நடத்தி கொண்டிருந்த அனுபவத்திலே ஒரு முறை ஒரு பெரியவர் வந்திருந்தார் மன்றத்திற்கு. அவரு நல்ல ஒரு பெரிய சிந்தனையாளர், அறிவாளி, நன்கு படித்தவரும் கூட. அவரு உரையாடி கொண்டிருந்த போது ஒரு கருத்தை சொன்னார். அவருடைய தாத்தா அவருக்கு சொன்ன கருத்தாம். மனைவி என்பவள் வாழ்க்கைக்கு ஒரு துணை. அவருடைய தேவைகளை நிறைவு செய்ய வேண்டிய பொறுப்பு கணவனுக்கு உண்டு. மனைவியாக விரும்பினால் அல்லாது வற்புறுத்தக்கூடாது என்று அவருடைய தாத்தா அவருக்கு போதித்ததாக சொன்னார். இது போன்ற ஒரு வாழ்வியல் முறை பரவலாக நாம் பார்த்ததில்லை. அது ஏதோ சொல்லி தருவதில்லை மன்மத கலை என்று அதை ரகசியார்த்தமாக விட்டு விட்டார்களே தவிர அது அனுபவப்படாதவர்கள் யாரும் கிடையாது. எனவே பாலியல் என்பது வெறுக்கத்தக்க ஒன்று அல்ல. இப்ப குழந்தைகள் வளர்கின்ற போது அவர் விவரம் தெரிகின்ற காலத்துல கணவன் மனைவி தனி அறையில் இருப்பது தவறு என்று போதித்த இந்த சமுதாயம் குழந்தைகள் முன்னிலையிலே சண்டையிடக்கூடாது என்று போதித்திருக்கிறார்களா? அதுவும் ஒரு பண்பாடு தானே. எனவே எதை கற்றுத்தருவது, எதை கற்றுத்தரக்கூடாது என்பதெல்லாம் சமுதாய பண்பாட்டின் மாற்றத்திற்கு ஏற்ப அதில் மாற்றம் வர வேண்டும். எந்த காலத்தோ இடம், காலம், தேவை இவையொப்ப தோன்றின எத்தனையோ செயல்கள். அந்த செயல், அந்த கருத்து இன்று சிந்தனைக்கோ அனுபவத்திற்கோ துன்பம் அளிக்குமெனில் தவிர்ப்போம் என்பார் மகரிஷி. எனவே எப்போதுமே பண்பாடு என்பது மாற்றத்துக்கு உட்பட்டதுதான். எனவே இன்றைக்கு தேவை இருப்பதனால் குழந்தைகளின் பாதுகாப்பு மட்டுமல்ல, நம்முடைய பிரச்சனைகளின் பொருட்டாவது அவர்களுக்கு பாலியல் கல்வியை கற்றுத்தர வேண்டியது அவசியம். அது பள்ளியிலே முறையாக கற்றுத்தரப்படவில்லை என்றாலும் கூட மனவளக்கலை மன்றங்களிலே அதை பற்றிய காயல்ப பயிற்சியின் மூலமாகவே இளைஞர்களுக்கு, இளைஞர்களுக்கு அந்த கருத்தை மறைமுகமாக சுட்டிக்காட்டி விடலாம். இந்த பொறுப்புணர்ச்சி வந்துவிட்டால் இயல்பாகவே கற்பு ஒழுங்கு பின்பற்றப்பட்டுவிடும். இதில் சொல்லப்பட வேண்டிய கருத்து என்ன? எப்படி குழந்தைகளுக்கு இதை கற்றுத்தருவது என்றால், இன்றைக்கு விஞ்ஞான அறிவு எல்லோரிடத்திலேயும் பரவலாக இருக்கிறது. இந்த கிராஸ் பிரீடிங் டெக்னாலஜின்னு சொல்கிறோமே, அயல் மகரந்த சேர்க்கை. இந்த பூமியில்
பல்வேறு வகையான தாவரங்களும் ஜீவராசிகளும் நாமும் எல்லாமே தோன்றி வளர்ந்ததற்கு அடிப்படை காரணமே இந்த அயல் மகரந்த சேர்க்கை விதிதான். அதே போல ஒரு குழந்தை பிறப்பதும் அயல் மகரந்த சேர்க்கை தான். ஒரு வீட்டில் பிறக்கின்ற ஆண்மகன் இன்னொரு குடும்பத்தில் பிறக்கின்ற பெண் பிள்ளை, இருவரையும் திருமணம் என்ற பந்தத்தில் இணைக்கின்றோம். அவர் இருவரும் இணைந்துதானே ஒரு புதிய சந்ததியாக குழந்தை பிறக்கிறது. இதுவும் ஒரு வகையில் அயல் மகரந்த சேர்க்கை தானே. சரி, இந்த அயல் மகரந்த சேர்க்கை ஏன் ஏற்பட்டது? ஒரு புதிய இனத்தை உற்பத்தி செய்வதற்காகவும் அல்லது தன் மகரந்த சேர்க்கை என்ற முறையிலே தன்னுடைய சந்ததியை விருத்தி செய்து கொள்வதற்காகவும் இயற்கை அமைத்த ஒரு விதி. இயற்கையில் அமைந்த ஒரு விதி. யாரும் திட்டமிடவில்லை இப்படியெல்லாம் நடக்கணும் என்று. இறைவன் திட்டமிட்டு அமல்படுத்தவில்லை. எல்லாம் இயல்போக்க விதிப்படி அது இயல்பாக நடந்த பரிணாம வளர்ச்சி தான். அதனால் அதே இயற்கை விதிப்படியே இங்கே ஒரு குழந்தை தாயின் கருவறையிலே வளர்ந்து 9 மாதத்திற்கு பிறகு பிரசவித்து சமுதாயத்திலே வாழ்ந்து வளர்கின்ற காலத்துல 14 வயது ஆகின்ற போது இந்த உடல் கட்டி முடிக்கப்பட்டு விடுகிறது, எல்லா உறுப்புகளும் மூளையும். அப்ப எந்த ஆற்றல் இதுவரைக்கும் தேவைப்பட்ட அந்த வித்து சக்தி என்ற ஆற்றல் இனி மேற்கொண்டு அது உடல் கட்டுவதற்கு தேவையில்லை. அப்ப அது கழிவாக மாறுகிறது. அந்த கழிவிலே ஒரு நன்மை என்ன? இப்போ பூமியில கழிவு என்று எதையுமே நம்ம பிரிக்க முடியாது. நம்ம பயன்படுத்துவதற்கு தகுதி இல்லாத நீர், அதை ஒரு தாவரத்திற்கு ஊற்றினால் அது வளர்ந்து நமக்கு பயனாகிறது. அதுபோல ஒரு கழிவு இன்னொரு நன்மைக்கு மூலமாக அமையும். அதுபோல இந்த உடலில் ஏற்படுகின்ற ஒரு அபரிமிதமான மிகுதிப்படுகின்ற அந்த வித்து சக்தி 2 நன்மைகளை மட்டுமல்ல, 3வது மிகப்பெரிய நன்மை தரத்தக்கது. அடிப்படை எல்லோருக்கும் தெரிந்தது 2 நன்மைகள். ஒன்று, இந்த வித்து சக்தி வெளியேறுகின்ற போது ஏற்படக்கூடிய ஒரு அபரிமிதமான ஒரு சுகம். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்தொடி கண்ணே உள என்றாரே வள்ளுவப்பெருந்தகை. அப்படி உணர்வு மறந்து எல்லாம் மற என இழந்த நலம் என்று அருணகிரியார் சொன்னாரே, அது போல தன்னையே மறந்த ஒரு மயக்க நிலை இது. அது சுகத்தின் உச்சம். அதிலே ஒரு சந்ததியும் உருவாகிறது. இந்த 2 நன்மைகளும் உலகம் முழுவதும் மக்கள் அறிந்த தெரிந்த அனுபவித்த ஒன்றுதான். இதற்கு மேம்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மறுபக்கம் உண்டு. அதை சித்தர் பெருமக்கள் ஞானிகள் என்று ஒரு சிலர் மட்டுமே இந்த வித்தின் அந்த மறுபக்கத்தை சந்தித்திருக்கிறார்கள். அது என்ன என்றால், வித்தகன் என்று சொல்கிறோமே, இறைவனுக்கு வித்தகன் என்று ஒரு பேர் இருக்கு. வித்துக்கு அகமாக உள்ளே இருப்பவன் வித்தகன் என்றதுக்கு பொருள். இப்போ நம்முடைய உயிர் சக்தி வித்து என்று சொல்கின்றோமே, இந்த வித்துக்கு அகமாகவும் இறைவன் இருப்பான் அல்லவா? அந்த இறைவனை அறியக்கூடிய மறுபக்கம், அது நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்காத மிக பெரும் பேரின்பத்தை தரக்கூடியது. அந்த நிலை என்ன என்பதை கண்ணதாசன் 4 வரிகளே சொல்லியிருக்கிறார். பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக, அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக, சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே என்று அற்புதமான வரிகள் தந்திருக்கிறார்.
அப்ப இந்த வித்து சக்திக்கு உள்ளாக ஒடுங்கி உயிரை அறிந்து உயிருக்கு உட்பொருளாக உள்ள அந்த மெய்ப்பொருளாகிய சுத்த வெளியினுடைய ஒரு பின்னம். அதை அறிகின்ற போது இந்த ஒரு துளி அல்லது ஒரு துகள் உயிரினுக்குள்ளாக மட்டும் அல்ல, நம்முடைய உடல் முழுவதும் மட்டும் அல்ல, இந்த பிரபஞ்சம் முழுவதும் அதே இறைநிலையில் பின்னப்பட்ட இருப்புதான் அனைத்து இயக்கங்களுக்கான சக்தியை அளித்துக் கொண்டிருக்கிறது. அதை அறிகின்ற போது, மனம் வெறுகின்ற போது பேரின்பத்தை தூய்க்கலாம். இந்த பேரின்பத்தை தூய்க்கக்கூடிய தகுதியும் வாய்ப்பும் பெறுவதற்காகத்தான் இந்த பரிணாமத்தின் உச்சகட்டமாக மனித பிறப்பே, மனித வடிவமே வந்திருக்கிறது. அதைத்தான் மகர்ஷி சொல்வார்கள், எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்தவன் மனிதன் என்று சொல்றார். அப்ப எல்லாவற்றைக்கும் மேலான ஒன்று என்ன? இறை உணர்வை பெறுவது, பேரின்பத்தை தூய்ப்பது. அதற்கான தகுதியும் திறமையும் வாய்ப்பும் உள்ள ஒரு பிறப்பு தான் மனித பிறப்பு. மனித பிறப்பு என்று மகிழ்ச்சி சொல்லிக்கிறார். அப்போ இதற்காகத்தான் நம்மிடத்திலே மனித இனத்திலே மட்டும் அந்த வித்து சக்தியுடைய உற்பத்தி இனவிருத்திக்காக மட்டும் அல்ல, அதை கடந்தும் அதிக அளவிலே உற்பத்தியாகிறது. அப்ப இதை நாம் முறைப்படுத்தி பால் உணர்வை அளவு முறையோடு பயன் கொண்டு மிகுந்த சக்தியை கொண்டு மூலத்தை அறிந்து இந்த வாழ்க்கையிலே ஆத்ம தரிசனம் பெற்று நிறைவு பெற வேண்டும் என்ற ஒரு கருத்தை 14 வயதிலேயே பதிய வைத்து விட்டோம் என்றால் ஒழுக்கம் இயல்பாகவே அமைந்து போகும். இதனுடைய மறுபக்கமாக இதனுடைய விளைவுகள் என்ன வரும் என்பதையும் சொல்லணும். ஏன்னா இது பாசிட்டிவ் சைடு. இதனுடைய நன்மைகளை மட்டும் ஒரு பக்கம் பார்த்து விட்டோம். இந்த கற்பு நெறியை தவறினால் என்ன துன்பங்களை சந்திக்க வேண்டி வரும், நெகட்டிவ் சைடு. அதையும் சொல்லுகின்ற போதுதான் ஒரு பயபக்தியாவது வரும். பயத்தின் மூலமாக ஒரு ஒழுக்கம் வரும். அது என்ன என்று பார்க்கின்ற போது, வித்து சக்தியின் செலவு அதிகமாகின்ற போது, ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமிழந்து மதிகெட்டு போன திசை எல்லோருக்கும் கலனாம் ஏல் பிறப்பும் தீயனாம் நல்லார்க்கும் புலனாம் நாடு என்றார் ஒரு சிதர் பாடலில். அதாவது நம்முடைய உடலின் வித்து சக்தி அளவு குறைய குறைய உறுப்புகளுக்கும் மூளைக்கும் போக வேண்டிய சக்தியின் அளவு குறையப்படும். அளவு குறைந்தால் ஆற்றல் குறையத்தானே செய்யும். அப்ப ஆற்றல் குறைகின்ற போது எந்த காரியத்தையும் திறம்பட செய்ய முடியாது. மூளைக்கு வர வேண்டிய ஆற்றல் குறைகின்ற போது சிந்தனை திறம், முடிவெடுக்கக்கூடிய தரம், நினைவாற்றல், புரிந்து கொள்ளக்கூடிய திறம், இவை எல்லாமே பாதிக்கும். அப்ப உடலும் கெட்டு மூளையின் திறமும் கெட்டுவிட்டால் இந்த வாழ்க்கையிலே நாம் விரும்பிய எதையும் சாதிக்க முடியாது. பொதுவாக எல்லோருக்கும் எத்தனையோ ஆசைகள் உண்டு. அவற்றை நிறைவு செய்வதற்கு உடல் ஆற்றலும் சிந்தனை ஆற்றலும் மிகுந்திருந்தால் மட்டும்தான் சாத்தியமாகும். அதை கெடுப்பது வித்து சக்தியின் குறைவு. இரண்டாவது, முறையற்ற உறவுகளிலே சிக்குகின்ற போது அது பால்வினை நோய்களாக உருவாகி மரணத்தையே சம்பவிக்கக்கூடிய HIV என்று சொல்லக்கூடிய மிக மிக வலிமை வாய்ந்த மருந்துகளால் கட்டுப்படுத்த முடியாத கிருமிகளும் உருவாகும். இது எப்படி உருவாகிறது என்பதை தெரிந்து கொள்கின்ற பொழுதுதான் கற்பின் அவசியமும் அவருடைய மேன்மையும் நமக்கு புரிய வரும். இரத்தத்திலே A பாசிட்டிவ் நெகட்டிவ், B பாசிட்டிவ் நெகட்டிவ், AB பாசிட்டிவ் நெகட்டிவ், O பாசிட்டிவ் நெகட்டிவ் என்றெல்லாம் குரு பிரிச்சிருக்கிறோமே. இது போல
வித்து சக்தியிலே தரம் பிரிக்க முடியாது. ஒவ்வொரு ஆண் உடலில் உற்பத்தியாகின்ற வித்து சக்தியும் தனித்தன்மை வாய்ந்தவை. ஒரு பெண்ணின் உறுப்பிலே ஒரு வகை அணுக்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு மாதத்துல. அந்த முட்டை உருவாகி அது பயன்படுத்தப்படவில்லை என்றால் அது கழிவாக மாறி வெளியேறும். பிறகு அடுத்த முட்டை உருவாகும். இப்படி அந்த முட்டை உருவாகி வெளியேறுகின்ற வரைக்கும் ஒரு வகையான ஆண் உயிர்களை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளும். 2 வகை உயிரணுக்கள் உள்ளே போனது என்று சொன்னால் அது போராட்டமாகி நோய் கிருமிகளை உருவாக்கிவிடும். அந்த கிருமிகள் பெண் உறுப்பிலே அது ஒரு வகையான இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த பிஸ்கெட்ல 50-50 சஸ்கா மஸ்கான்னு எல்லாம் பிரிட்டானிய பிஸ்கெட்ல சிலது இருக்கும். அது உண்ண திகட்டாத பிஸ்கெட்னு சொல்லி நமக்கு கவர்ச்சி காட்டுவாங்க. அது என்ன செய்கிறது என்று பார்த்தோம் என்றால், ஒரு பிஸ்கெட் எடுத்து வாயில வைத்து நாம் சுவைத்து சாப்பிட்ட உடனேயே அதிலே கலக்கப்பட்ட ஒரு ரசாயனம் நம்முடைய வாயின் உட்புறத்திலே அந்த சுவர்களிலே ஒரு நமைச்சலை ஏற்படுத்திவிடும். அந்த நமைச்சலை அடக்குவதற்கு தொடர்ந்து அந்த பிஸ்கெட் சாப்பிட வேண்டிய உந்துதல் ஏற்படும். இதே போன்ற ஒரு நமைச்சல் தான் பெண் உடலிலே தோன்றும். அப்போ அதை தேடுகின்ற நாட்டம், அது முறையற்ற வரைவின் மகளிர் என்று சொல்கிறோமே, அது போல படி தாண்டிய நிலையிலே கொண்டு போய் விட்டுவிடும். பிறகு அந்த பெண் உடலில் யாரெல்லாம் உறவு கொள்கிறார்களோ அவருக்கு எல்லாமே அங்கிருந்து அது பரவும். அப்ப எங்கே ஒரு பால்வினை நோய் பிறக்கிறது என்றால் பெண் இடத்திலே பிறந்து பிறகு அவள் மூலமாக பல பேருக்கும் பரவும். இது உயிருக்கே விளைவிக்கக்கூடிய அளவுக்கு HIV என்று சொல்லக்கூடிய மிக சக்தி வாய்ந்த கிருமிகள் எல்லாமே இன்றைக்கு வந்துவிட்டன. பல காலமாச்சு வந்து. அப்போ மரணத்தை சம்பவிக்கக்கூடிய கிருமியாக இருப்பதனால் இந்த உறவை தவிர்க்க வேண்டும் என்று எச்சரிக்கையாக இதையும் சொல்லி வைக்கணும். இது எல்லாம் முறைப்படுத்துவதற்காகத்தான் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கற்பு நெறி என்ற திருமணத்தை ஏற்படுத்தி வைத்தார்கள். சரி, இதுல சமுதாயத்தின் கடமை, பெற்றோரின் கடமை என்ன என்றால், இந்த உணர்வு ஏற்பட்ட 1-2 ஆண்டுகளிலேயே அதற்கான வடிகாலை ஏற்படுத்தி தந்துவிட வேண்டும். திருமணம் என்ற பந்தத்தின் மூலமாக இல்லறம், அந்த வார்த்தையை கவனிங்க, இல்லம், அதில் பின்பற்றுகின்ற அறம் இல்லறம். அப்ப பால் உறவும் அறத்தின் பார்ப்பட்டதே. ஆன்மீகத்திற்கு எதிரானது அல்ல பால் உணர்வு, அறத்தின் பார்ப்பட்டதே. அந்த இல்லறத்தை நடத்துகின்ற அந்த கடமையை ஒரு 16-18 வயதிலேயே ஏற்படுத்தி தந்து விடுவதுதான் இயற்கை அமைத்த வாழ்க்கை முறை. இது ஏன் இந்த விதி மீறப்படுகிறது என்ற ஒரு கேள்வி வருகின்ற போது, வசதிகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும், அதற்கு திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும், அதற்கு நிறைய படிக்க வேண்டும். இப்படி படிப்பதற்கு நீண்ட காலம், பிறகு தொழிலிலே நிலைப்படுவதற்கு ஒரு காலம், பிறகு சொத்து சேர்ப்பதற்கு ஒரு காலம், அதன் பிறகு திருமணம் என்கின்ற போது 35 வயதை தாண்டிவிடும். இயற்கையை வெல்ல முடியுமா? பசி தோன்றுகிறது, ஒருவேளை பட்டினி போடலாம். கையில காசு இல்லை என்றால் 4 நாள் கூட பட்டினி கிடக்கலாம். ஆனா காசும் இருந்து உணவு விடுதியும் இருந்தது என்றால் யாருக்காவது பட்டினி இருக்க முடியுமான்னு பாருங்க. யாராலையும் முடியாது. அப்ப உடலின் ஒரு தேவையை நிறைவு செய்வதற்குத்தான் மனம் உந்துமே தவிர, அதை பட்டினி போடுவதற்கு உடல் உறுப்புகளுக்கு வலு பத்தாது, மனதுக்கும் வலு போதாது. அதே போல உடல் பசி தோன்றுகின்ற போது
இல்லறம் என்ற அமைப்பு இல்லை என்று சொன்னால் அது உணவு விடுதியை போல விடுதிகளை தேடி போயிடும். அப்போ அதில் வரக்கூடிய விளைவு தான் இவை எல்லாமே. அது மட்டுமல்ல, சில முறையற்ற உறவுகள், அதாவது மறைவின் மகளிர் மட்டும் அல்ல, ஒரு குறுகிய எல்லைக்குள் கூட முறையற்ற ஒரு பால் உணவு இருப்பதை பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்க்கின்ற போது, இந்த அனுபவம் ஒவ்வொரு புலனை பயன்படுத்துகின்ற போது நமக்கு ஒரு அனுபவம் தோன்றுகிறது. இப்போ ஒரு இனிப்பு சாப்பிடுகிறோம், ஒரு லட்டுன்னு எடுத்துக்கொள்ளுங்களேன். முதல் முறையாக லட்டு சாப்பிட்டோம். மறுபடியும் இன்னொரு நாள் ஒரு லட்டு சாப்பிடுகின்ற போது உடனே மனம் இரண்டை ஒப்பிட்டு பார்க்கும். உடனே அன்றைக்கு உண்ட லட்டு விட மிக சுவையாக இருக்கிறது என்று சொல்லும். இதே போலதான் தாம்பத்தியத்திலேயும் ஒரு அனுபவத்திற்கு பதிலாக 2, 3 அனுபவம் தோன்றிவிட்டால் அது எது சிறந்தது என்று மனம் தேர்ந்தெடுக்கும். அந்த நபரை நாடவும் செய்யும். அதனால்தான் இந்த பால் உணர்விலே கற்பு ஒழுங்கு என்பதை வரையறுத்திருக்கின்றார்கள். ஒருவனுக்கு ஒருத்தி என்பது மிக மிக முக்கியமான ஒரு கோட்பாடு. ஒரு முறை விலகிவிட்டால் மீண்டும் அந்த எல்லைக்குள் வந்து சேருவது மிக கடினம். ஏனென்றால் ஒரு தேநீர் அல்லது ஒரு மது அருந்துபவர்கள் அந்த பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு எவ்வளவு அவஸ்தைப்பட வேண்டியிருக்கிறது, எவ்வளவு முயற்சி எடுக்க வேண்டியிருக்கிறது. அது ஒரு புலன் மட்டுமல்ல, ஒரு புலனிலே ஒரு சிறு அனுபவம், அவ்வளவுதான். சுவையிலே ஒரு சிறு அனுபவம். இதை மாற்றுவதற்கே இவ்வளவு அவஸ்தை என்கின்ற போது 5 புலன்களையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு அனுபவம் தாம்பத்தியம். அப்ப அதிலே ஒரு மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் என்றால் அது முடியுமா முடியாதான்னு யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட முடியாத காரியம். அதனால் அந்த முதல் அனுபவத்தை அதோடு அந்த உறவோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு பழைய திரைப்பாடல், 52 வந்த ஒரு திரைப்பாடல், கண்ணதாசன் எழுதிய பாட்டுதான். மணமாலை தனைச்சூடி உறவாடுவார், மனம் மாறாமல் பல காலம் விளையாடுவார், ஒரு கால தமிழ்நாடு இதுதானடா, இதை உன் கால தமிழ்நாடு அறியாதடா என்று 52 இந்த பாட்டு எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். மணமாலை தனைச்சூடி உறவாடுவார், மனம் மாறாமல் பல காலம் விளையாடுவார். சலிக்கிறது இல்ல. ஒரு கால தமிழ்நாடு இதுதானடா, இதை உன் கால தமிழ்நாடு அறியாதடா. ஏன் சண்டை சச்சரவுகள், வெறுப்பு, பேதங்கள் ஏன் வருது? அப்போ கணவன் மனைவி இருவருக்குள் ஒரு இணக்கம் ஏற்படாத பொழுது வெளியே சொல்ல முடியாத இந்த காரத்தை மையப்படுத்தி மற்ற சிறு சிறு காரணங்களை காட்டி சண்டிடுவது தவிர்க்க முடியாதாக இருக்கும். எனவே இதை முறைப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் வலுப்பிறந்தைய வாழ்க்கை துணை நலம் என்று 6வது அதிகாரத்திலேயே ஒரு பெண்ணுக்கான கற்பை பற்றி சிறப்பித்து பேசுகிறார். என்ன சொல்றாங்க? பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின் என்றார். அதாவது ஒரு பெண் பெற்றிருக்க வேண்டிய மிகப்பெரிய நற்பண்பு என்ன? அதாவது ஒரு பெண் கொண்டு வர வேண்டிய சீதனம் என்ன என்றால், கண்ணதாசன் அழகா சொல்வார், பாலை போல் சிரிப்பிருக்கு பக்குவமாய் உடல் இருக்கு, ஆளழகும் சேர்ந்திருக்கு கண்ணையா, இந்த ஏழைகளுக்கு என்ன வேண்டும் சொல்லையா என்பார். அப்போ ஒரு வெள்ளந்தியான மனம்,
கபடம் இல்லாத மனம், அழகு ஒரு கூடுதல் தகுதி. இந்த இரண்டுக்கும் அடிப்படையாக முக்கியமாக இருக்கக்கூடியது கற்பு. கற்பெனும் திண்மை உண்டாக பெறும். இந்த உணர்வு தோன்றும். வயது வந்த பிறகு நெஞ்சில் மயக்கம் வரத்தான் செய்யும். ஆனால் இது திருமணத்திற்கு பிறகுதான் என்ற மன உறுதியை ஏற்படுத்திக் கொள்வது, வலிமைப்படுத்திக் கொள்வது, அதான் பெண்ணின் பெருந்தக்க யாவுல. சரி, பெண்ணுக்கு மட்டும்தானா வாழ்க்கை துணை நலம்? ஆணுக்கு வலுவுறதுமே சொல்லவில்லையா என்கின்ற போது, உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான், வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து என்றார். உரன் என்றாலும் வரன் என்றால் ஆண்மகனைத்தான் குறிக்கும். ஆனால் இரண்டுக்கும் மிகப்பெரிய பேதம் உண்டு. இன்றைக்கு சமுதாயத்திலே உரன்களைத்தான் பார்க்கிறோமே தவிர, வார்த்தை அளவிலே வரனை தேடுகிறேன் என்று சொல்கிறோமே தவிர, வரன் என்ற சொல்லுக்கு தகுதியுடைய ஆண்மகன்களை தேடி பிடிப்பதே கடினம். சொல்லப்போனா ஒருத்தர் கூட பார்க்க முடியாது. காரணம் என்ன என்றால், ஐம்புலன் கவர்ச்சியிலே அடகு போன வாழ்க்கை. ஐம்புலன் கவர்ச்சியிலே அடகு போன வாழ்க்கை. இதிலிருந்து விடுபட்டு முறைப்படுத்தி கொண்ட ஆண் மக்கள் எத்தனை பேர்? அது கருவிலேயே திருவுடைய குழந்தைக்குத்தான் அந்த பண்பிற்குமே தவிர, இன்றைக்கு சின்ன திரை, பெரிய திரை, இதுல கவர்ச்சி உள்ள ஒரு தம்பதிக்கு ஒரு நல்ல குழந்தை பிறப்பது சாத்தியமில்லை. எனவே கற்பொழுங்கு என்பது பரம்பரை குணமாக வந்தால்தான் அந்த குழந்தைக்கும் அது இருக்க முடியும். அப்ப உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான். 5 புலன்களை அளவோடு முறையோடு பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய தகைமை பெறுவதுதான் பிரம்மச்சரியம் என்று சொல்லப்படும். அதாவது பிரம்மம் என்பது இந்த பிரபஞ்சத்திற்கு மூலப்பொருளாகிய சக்தி, விண். அதனுடைய களம்தானே பிரம்மலோகம், யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸ், பிரபஞ்சம் ஒரு இயற்கை சட்டத்திற்கு, தேவ நீதிக்கு உட்பட்டுத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே போல் ஒவ்வொரு ஜீவனும், ஒவ்வொரு மனிதனும் தேவ நீதிக்கு, இயற்கை சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த சட்டத்தின்படி கற்பொழுங்குக்கு தக்க ஒரு இல்லறமும், தவறுகின்ற போது பல்வகை நோய்களுக்கும் அவமானங்களுக்கும் ஆளாகக்கூடிய ஒரு நிலையும், இவையெல்லாம் இயற்கையின் சட்டம்தான். எனவே அதை புரிந்து கொண்டு பயன் கொள்ள வேண்டும். 5 புலன்களை அளவு முறையோடு பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மன உறுதியை, மன வலிமை பெற்றவன் தான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. இப்போ ஒரு பெண்ணின் கருப்பைக்கு 27 குழந்தைகள் உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் உண்டுங்க. 14 வயதிலே பக்குவமாகின்ற உடல், 40 வயது வரைக்கும் ஃபெர்டைல் பீரியட். அதை கணேசன் ரொம்ப அழகா சொல்றாரு ஒரு கவியில, பாடல்ல. மணி கொண்ட சரம் ஒன்று அனல் கொண்டு வெடிக்கும், துயிலாத பெண்மைக்கு ஏன் இந்த மயக்கம் என்று வரும். மணி கொண்ட சரம் ஒன்று அனல் கொண்டு வெடிக்கும். அதாவது கருப்பையில மாதம் ஒரு முட்டை தானே, அவ எல்லாமே ஒரு தொகுப்பாக பையாக இருக்கும். மாதம் ஒரு முட்டை வீதம், அது வெப்பம் தோன்றி அந்த முட்டை வெளிப்பட்டு அந்த உறவுக்கு தயாராக இருக்கும். துயிலாத பெண்மைக்கு ஏன் இந்த மயக்கம். சரி, இப்படி 27 குழந்தைகள் உருவாக்க முடியும் என்பதுதான் கிருஷ்ணனுடைய நண்பர் குசேலனுக்கு 27 குழந்தைகள் என்ற ஒரு கதையை சொல்லி வைத்தார்கள். சரி, இப்ப பிரம்மச்சரியம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது, கருத்துரிமித்த கற்பு நெறி என்பார் மகர்ஷி அவர்கள். இப்படி ஆணும் பெண்ணும் இருவருமே கற்பிலே சிறந்து வருகின்ற போதுதான் இந்த உறவை முறைப்படுத்திக் கொள்ள முடியும். சரி, இதிலேயும் ஒரு சிறப்பு என்ன என்று பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்தில் கொள்ளுகின்ற உறவு நமக்கு கற்பொழுங்கை காப்பாற்றும்,
இதற்கு மேலும் நமக்கு பேரின்பத்தை பெறுவதற்கான வாய்ப்பை நல்கும் என்று பார்க்கின்ற போது உலகத்தில் பல குடும்பங்களில் தெரியாத ஒரு ரகசியம், எங்கோ சில குடும்பங்களில் மட்டுமே பின்பற்றப்படுகின்ற ஒரு சடங்கு, இந்த சாந்தி முகூர்த்தத்திற்கான நேரம் குறிப்பது. பொதுவாக எல்லா சோதிடர்களும் இரவு 10 மணிக்கு பிறகு நேரத்தை குறித்து விடுவார்கள். ஆனால் உண்மையிலேயே தாம்பத்தியத்திற்கான நேரம் எது என்றால் பிரம்ம முகூர்த்தம். அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரைக்கும் உள்ள ஒரு நேரம் தான் தாம்பத்தியத்திற்கென்று இயற்கை தந்த நேரம். வானிலே வெள்ளி முளைத்தது என்று சொல்வார்கள். வானிலே வெள்ளி முளைத்தது, வெள்ளி கிரகம். இந்த வெள்ளி கிரகம்தான் வித்து சக்திக்கு ஆதாரமானது. அப்ப கணவனுக்கும் மனைவிக்கும் அந்த வித்து சக்தியின் வீரியத்தை அளிக்க வல்ல கோள் சுக்கிரன். அந்த கிரகம் பூமிக்கு முன்பகுதியிலே வரக்கூடிய நேரம் பிரம்ம முகூர்த்தம். இதை எங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க என்றால், ராமாயணத்துல அகலிகையை தவறு செய்வதற்கு இந்திரன் வருகிறான் அல்லவா, அவன் எந்த நேரத்துல வர்றான்? பிரம்ம முகூர்த்தம். அப்ப பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சந்தியாவந்தனம் செய்வதற்காக முனிவன் வெளியே போன பிறகு முனிவன் வேடத்திலே இந்திரன் அகலிகையை அனுபவித்ததாக கதையில பேசப்படும். அது வேறு குறிப்பு. அப்போ ஏன் இந்த குறிப்பை வான்மீகி வைத்தார் என்றால், அதுதான் சாந்தி முகூர்த்தம் என்ற அறிமுகத்திற்கான நேரம் மட்டுமல்ல, தாம்பத்தியத்திற்கென்றே உள்ள நேரம் அதுதான். அப்படி என்ன சிறப்பு அதுல என்கின்ற போது, இரவு முழுவதும் தூங்கி ஓய்வு பெற்ற உடல் முந்தைய நாளுடைய பிரச்சனைகள் எல்லாம் மறந்து போய் அறிவு மனமும் தெளிவாக இருக்கின்ற ஒரு நிலை, அந்த பிரம்ம முகூர்த்தம். அப்ப உடல் ஆற்றல் மிக்கதாக, மனம் தெளிந்ததாக இருக்கின்ற நேரத்தில் உறவு கொள்கின்ற போது தாம்பத்தியத்திலேயும் நிறைய பெற முடியும். கருவானால் அந்த குழந்தை தெய்வீக பண்புகள் நிறைந்த குழந்தையாக இருப்பதற்கும், அறிவு சார்ந்த குழந்தையாக இருப்பதற்கும், உடல் வலுமிக்க குழந்தையாக இருப்பதற்கும் அது வாய்ப்பாக இருக்கும். எந்த நேரத்தில் நாம் இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றோமோ அதே நேரத்தில் தான் அது மீண்டும் நினைவுக்கு வரும். எனவே ஆரம்பத்தில் முதல் அனுபவத்தையே பிரம்ம முகூர்த்தத்தில் வைத்துக் கொண்டால் அதுவே பழக்கமாகும். இரண்டாவது, உடல் சோர்வு இருந்தது என்று சொன்னால் அந்த நேரத்தில் நினைவு வராது. உடல் புத்துணர்ச்சி இருந்தால் மட்டுமே அந்த நேரத்தில் விழிப்பு ஏற்படும். அப்போ தாம்பத்தியத்தில் அளவுமுறை இயல்பாகவே வந்துவிடும். இப்படி இந்த அனுபவத்தை நாம் முறைப்படுத்துகின்ற போது அங்கேதான் ஆண் பெண் இருவரிலையும் கற்பை காப்பாற்றி கொள்ளக்கூடிய அந்த பண்பாடு சிறப்பாக அமையும். சரி, இதுல இந்த அனுபவத்திற்கு சொன்ன பாருங்க, அந்த குடும்பங்களிலே இப்போ மற்றவர்களை போல இரவு 10 மணிக்கு சாந்தி முத்தாரைப்பு அன்னைக்கு போயிட்டா சும்மா இருப்பாங்க. அதனால் பூஜை புனஸ்காரங்கள், சடங்கு சம்பிரதாயம் என்றெல்லாம் மந்திரங்களை ஓதி எல்லாம் செய்து பிரம்ம முகூர்த்த நேரத்திலே தான் சாந்தி முகூர்த்த அறைக்கு அனுப்பி வைப்பாங்க. இது ஒரு சில குடும்பங்களில் மட்டுமே இருக்கின்ற மிக அற்புதமான ஒரு வாழ்க்கை ரகசியம். இது எல்லாரும் பின்பற்ற வேண்டும். சரி, இப்போ அந்த அனுபவத்தை வள்ளுவ பெருந்தகை சொல்றாரு, இந்த திருமணத்திற்கு பிறகு அதாவது சுப முகூர்த்தம் முடிந்து சாந்தி முகூர்த்தம், பிறகு அது அடுத்த நாட்கள், சில நாட்கள், பெண்ணுக்கு எவ்வளவு ஆர்வம் இருந்தாலும் அவள் தனது ஆர்வத்தை மொத்தமாக வெளிப்படுத்துவது இல்லை என்கிறார் வள்ளுவர்.
வள்ளுவர் மாதிரி இல்லறத்தை துய்த்தவர்கள் யாருமே இருக்க முடியாது. நீங்க இன்பத்து பால் படிச்சு பாருங்க, தெரியும். அந்த அளவுக்கு இன்றைக்குள்ள எந்த இளைஞனும் அனுபவிச்சிருக்க மாட்டான். அப்படி ஒரு அனுபவத்தை பெற்றவர் வள்ளுவர் பெருந்தகையும் வாசுகியும். சரி, இதை கண்ணதாசன் ஒரு பாட்டுல சொல்றாரு பாருங்க. முதல் நாள் காணும் புதுமண பெண் போல் முகத்தை மறைத்தல் வேண்டுமா, முறையுடன் மணந்த கணவன் முன்னாலே பரம்பரை நாணம் தோன்றுமான்றார். இந்த கண்ணதாசன் ஒவ்வொரு வரியா நீங்க ரசிக்கணும். முதல் நாள் காணும் புதுமண பெண் போல் முகத்தை மறைத்தல் வேண்டுமா, முறையுடன் மணந்த கணவன் முன்னாலே பரம்பரை நாணம் தோன்றுமா. ரெண்டுமே உண்மை. முதல் நாளில் வெட்கப்பட்டால்தான் அதுல அர்த்தம் இருக்கு. 3 மாசம் கழிச்சு வெட்கப்பட்டிருந்தா அதுல அர்த்தம் இருக்காது. சோ இரண்டுமே வாழ்க்கையின் அங்கம்தான். சரி, இதுல ஒரு பெண்ணுடைய பக்குவம் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு கண்ணதாசன் அழகாக ஒரு வரியை சொல்றார். அதாவது, இன்றைக்கு பாலியலில் நிறைவில்லை என்று சொல்லிய விவாகரத்து கோருகின்ற தம்பதிகள் பெருகி வருகின்ற நிலையை சொல்றாங்க. நீதிமன்றங்களிலே, ஃபேமிலி கோர்ட்ல எல்லாம் இந்த விவாகரத்து வழக்குகள் அதிகமாக வருவதை பேசுறாங்க. காரணம் என்னன்னு கேட்கின்ற போது பாலுறவில் நிறைவில்லை என்ற காரணத்தை சொல்வதாக பேசுறாங்க. இது காரணம் என்ன என்ற ஒரு கேள்வி எழுப்புகின்ற போது சில விஷயங்கள் இறைமறை காய்மறையாகத்தான் பயன்படுத்தணும். அதை கண்ணதாசன் அழகா சொல்றாரு பாருங்க. அது என்ன பாட்டு அது, அனுபவம் புதுமைன்னு வருமே. அத சொல்றாரு, ஒன்று போதாதென்றேன் இன்று கூடாது என்றான், இன்னும் வேண்டும் என்றேன் அது நாளை என்றான் என்று ஒரு பெண் பாடுவதாக ஒரு 4 வரி வரும். ஏன் இந்த நிலை என்றால், ஒரு ஆணுடைய அந்த பொட்டன்சியல் சொல்கிறோமே, அந்த ஆற்றல் ஒரு பெண்ணின் வார்த்தைகளை அவருடைய நடவடிக்கை சார்ந்து அமைந்தது. எப்படிப்பட்ட வீரனே 2 வார்த்தையில மடக்கிடலாம். இவ்வளவுதானான்னு சொன்னா போதும், முடிஞ்ச கதை. அதுக்கப்புறம் இரவு வந்தாலே வெளியே போயிடுவான். ஸோ இது ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர். ஸோ இதுவும் பெண்களுக்கு தெரிந்திருந்தால் தான் இல்லறத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியும். சரி, அதே போல ஆண் பிள்ளைகளுக்கும் இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதல் இருக்கணும். அதாவது, இன்றைக்கு உள்ள ஒரு கலாச்சாரம் எதையுமே மறைச்சு வைப்பதும் கிடையாது, எல்லாமே வெளிச்சத்திற்கு வந்துவிட்ட ஒரு காலகட்டம். என்ன ஆகுது என்றால், இந்த பொட்டன்சி என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை வந்து சைக்கலாஜிக்கல் தாங்க, மேக்சிமம் வந்து சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர். அதாவது வித்து பையில இருந்து ஒரு திரவம் சுரக்கும் தாம்பத்தியத்தின் போது ஆண்களுக்கு. அது சுரந்து நடுமையத்திற்கு வரும், செமினல் வெசிக்கிள் என்ற மையப்பகுதிக்கு வரும். அதே சமயத்துல புரோஸ்டேட் கிளாண்ட்ல இருந்து வைட்டல் என்சைம்ஸ் எல்லாம் சுரந்து அதுவும் மையத்துக்கு வரும். இது சுரக்கின்ற வரைக்கும் உள்ள கால நீட்சி தான் பொட்டன்சி. அது சுரந்து விட்டால் அது வெளியேறத்தான் போகுமே தவிர உள்ள நிற்காது. அப்ப இது மன ரீதியான குறையை தவிர உடல் ரீதியான குறை என்பது மிக குறைவு, எங்கேயோ ஒண்ணுதான் இருக்கும். இதை அந்த கான்பிடன்ஸ் அது இல்லைன்னா என்ன ஆகும்ன்றதுக்கு கண்ணதாசன் ஒரு பாட்டு சொல்லுவாரு. மலை மேலே மழை விழுந்து, மழை எங்க பெய்யுங்க முதல்ல, மலை மேல. மலை மேலே மழை விழுந்து வைகையிலே வெள்ளம் வந்து, சரிங்களா, வயல் ஏறி பாயும் முன்னே வந்த வெள்ளம் போனது ராஜான்னாரு. இதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, கண்ணதாசனுடைய குறும்பு என்னன்னு புரியும்.
அப்ப இதோட மறுபக்கம் என்ன என்பது அதுக்கு ஒரு இன்னொரு பாடல் சொல்வார். மல்லிகை பஞ்சனை விரிக்கட்டுமே, அங்கு மங்கையின் தாமரை சிரிக்கட்டுமே, இல்லை எண்ணாமல் கொடுக்கட்டுமே, நெஞ்சில் இருக்கின்ற வரையில் எடுக்கட்டுமே என்று. இதெல்லாம் இல்லறத்தினுடைய மிக முக்கியமான தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். சரி, இப்போ இல்லறத்தில் நிறைய பெறாதவர்கள் பேரின்பத்தை சந்திக்க முடியுமா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி ஒரு சிலருக்கு அது சாத்தியமாகும். சாதாரண இல்லறத்திலே உள்ள மக்களுக்கு இது சாத்தியமாகுமா என்ற ஒரு கேள்வி எழுப்புகின்ற போது, சிற்றின்பத்திலிருந்து பேரின்பத்திற்கு, செக்ஸ் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதுதான் மகர்ஷி அவர்களும் பாலுணர்வும் ஆன்மீக மேம்பாடும் என்று சொல்றார். ஸோ இங்கிருந்து அங்க போக முடியும். சென்ற வகுப்பிலே சொன்னது போல இன்பம் ஒரே தரம் தான். சிற்றின்பமும் பேரின்பமும் ஒரே தரம் தான். என்ன பேதம்? கால அளவிலே பேதம். இது சில நிமிடங்கள் மட்டுமே நீடிக்கக்கூடிய இன்பம் சிற்றின்பம். எண்ணிய போதெல்லாம் எம்முன்னை எழுந்தரும் எம்பிரானே, அது பேரின்பம், காலம் கடந்த பேரின்பம். அப்போ இந்த வித்து சக்தியை கொண்டுதான் அந்த பேரின்பத்தை அடைய முடியும். இப்போ ஒரு ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகிற போது 4 என்ஜின் இருக்கும் போயிங்ல எல்லாம். 4மே இயக்கப்படும். 4லையும் ஃபியூவல் அதிகமாக உறிஞ்சப்படும். அவ்வளவும் எரிபொருள் அங்க உள்ளே போனாதான் அவ்வளவு எடை உள்ள அந்த விமானம் மேலே பறக்க தொடங்கும். ஒரு 10,000 அடி மேலே போன பிறகு இப்ப 4 என்ஜின்களில் 1 இயங்கினால் போதும், மற்ற 3 ஸ்பேர் வச்சுக்கலாம், எமர்ஜென்சிக்கு பயன்படுத்திக்கலாம். ஃபியூவலும் ஒரு என்ஜினுடைய ஃபியூவல் மட்டும்தான் செலவாகும். 4ல் 1 பங்கு தான் செலவாகும். இதே போல நாம துரியாத தவத்தில் எங்கிருந்து டேக் ஆஃப் ஆகணும்னு சொன்னா, இப்போ நம்மிடத்துல என்ன எரிபொருள் இருக்குங்க? வித்து சக்தி தான். அப்ப வித்து சக்தி இருப்பு அதிகமாக இருந்தால்தான் துரியாதீதத்தை நாம் உள்ளபடி அனுபவிக்க முடியுமே தவிர, இங்க வித்து சக்தி குறைவு என்று சொன்னால் துரியாதீதம் வெறும் பாவனையா தான் இருக்கும். சக்திகளும் வெறும் பாவனை தான். அதனால்தான் ஏன் அந்த தவத்தின் சுவையை நம்மால் ரசிக்க முடிவதில்லை என்று சொன்னால், இந்த வித்து சக்தியின் குறைபாடே அதற்கு முக்கியமான காரணம். அகத்தவில நம்ம 100க்கு 100 வெற்றி பெறுவது இல்லை. அப்போ உடல் சக்தியும் இல்லை, மன தூய்மையும் இல்லை என்றால் எப்படி இறைவனை சந்திக்க முடியும், அனுபவிக்க முடியும்? ஒன்றா இது இருக்கணும், இல்ல அது இருக்கணும். 2ல் 1 இருந்தா கூட இறைவனை அறிந்து விடலாம். எப்படின்னா, இது உடல் என்ற சக்தியின் மூலமாக மேலே போவது. அகத்தாயின் மூலமாக நம்முடைய குணங்களை சீரமைத்து விடுகின்ற போது நம்மிடத்துல எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் ஆசா பாசங்களும் இருக்காது. நிறை மனமாக இருக்கும். அந்த நிறை மனதிலே எந்த எதிர்பார்ப்பும் ஆசையும் இல்லாத அந்த நிறை மனம் நினைத்த மாத்திரத்தில் பிரபஞ்சத்தோடு இணைந்து விடும். அப்ப இந்த பிரபஞ்ச சக்தியை கொண்டு சுத்த வெளியோடு லயமாக முடியும். இப்போ 2 வகையில் இறைவன் நமக்கு வாய்ப்பை தந்திருக்கின்றான். ஒன்று வித்து சக்தியை இருப்பாக்கி போவதுதான். இதுதான் பிரம்மச்சரியம் என்று ஒரு காலத்தை சொல்லிட்டு இருப்பாங்களே, துறவரத்திலே மேற்கொண்டு பிரம்மச்சரியம் காத்து சொல்லுவாங்களே, இது அந்த மெத்தடாலஜி. சாமஜுரி மெத்தடாலஜி என்னன்னா, அகத்தை மூலமாகவும் வித்து சக்தியை காயல் பயிற்சி, தவ பயிற்சி மூலமாகவும் மேன்மைப்படுத்தி, இதுல அகத்தம் இணைத்து மேல போகக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் மகர்ஷி நமக்கு மனோலக்கலை பயிற்சியில தந்திருக்கிறாங்க. அப்ப வித்து சக்தி எந்த அளவுக்கு குறைபடுகிறதோ அந்த அளவுக்கு நான் அகத்தாய்விலாவது மேன்மை பெற்றால் தான் அனுபவத்தில் இறைவனை உணர முடியுமே தவிர, இல்லை என்றால் முடியாது என்பதுதான் அனுபவம். எனவே இந்த பால் உணர்வை முறைப்படுத்தி கொண்டு ஆன்மீகத்திலே மேன்மை பெற வேண்டும். அதுதான் அதை அறிகின்ற போது
அதுக்குமே எதுவுமே நமக்கு தேவைப்படாதுங்க. இதையும் விட்டார கண்ணதாசன். ஒரு வரியை பாருங்க. முத்தத்தை மறந்தவள் சித்தத்தில் இருந்ததை மௌனத்தில் அறிந்தாள் தோழி என்று ஒரு பாட்டுல வரும். இந்த ஒரு வரியை கவனிச்சு பாருங்க. முத்தத்தை மறந்தவள் சித்தத்தில் இருந்ததை மௌனத்தில் அறிந்தாள் தோழி, தூது செல்ல ஒரு தோழி இல்லை என்று துயர் கொண்டாயோ தலைவின்னு ஒரு பாட்டுல வரும். இதுல என்ன கருத்து பாருங்க. முத்தத்தை மறந்தவள் என்றால் சிற்றின்பத்தை மறந்தவள். சித்தத்தில் இருந்ததை, சித்தம் என்றால் நம்முடைய ஆத்மா. ஆத்மாவுக்குள்ள என்ன இருக்குங்க? பரமாத்மா. மையத்துல சுத்தவெளி. இதை மௌனத்தில் அறிந்தால் தோழி. மௌனம்தான் இறைவனுடைய பாஷை. இறைவனின் மொழி மௌனம். அப்போ ஒரு காதல் பாடலிலே கூட அற்புதமான ஒரு ஆன்மீக மேம்பாட்டுக்கான ஒரு வழியை அங்கே இடையில செருகியிருக்கிறார் என்றால், அப்ப அவருடைய மனதிலே, ஆழ் மனதிலே இருக்கின்ற ஆன்மீகத்தை, ஞானத்தை நாம இதுல அறிந்து கொள்ளலாம். முத்தத்தை மறந்தவள் சித்தத்தில் இருந்ததை மௌனத்தில் அறிந்தாள் தோழி என்று வரும். இப்படி இந்த வாழ்க்கையின் அடிப்படை பேரின்பத்தை துய்ப்பது. அந்த பேரின்பத்தை துய்க்கின்ற வரைக்கும் நம்முடைய மனம் நிறைவு பெறாது. ஏனென்றால் மனம் விரும்புவது பேரின்பம். அந்த தெய்வீகத்தில் லயமாகின்ற ஆன்ம லயம், நெஞ்சுக்கு நிம்மதி, ஆண்டவன் சந்நிதி, அதுதான் மனம் விரும்புகிறது. அது எப்படி, எங்கே என்ற வழிவகை தெரியாததுனால நம்ம பல வகை சுகபோகங்களை அதற்கு அறிமுகப்படுத்துகின்றோம். அத்தனையும் அனுபவித்து மீண்டும் மீண்டும் வெளியே வந்து இதை விட அடுத்தது என்ன, பெருசு என்ன, புதுசு என்ன என்று மனம் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆனால் தன் மூலத்தில் லயமான பிறகு இந்த மனம் விரதையும் கேட்காது. கேட்க நினைக்காத மனம் ஒன்று கிடைக்கின்ற இடம் துரியாதீதம். அதே கண்ணசோறு 4 வரி சொல்றாரு பாருங்க. மழை குழந்தை பருவத்தில் அன்னையின் மடியில் ஆடுவது இன்பம், இளமை பருவத்தில் கண்ணியின் கைகளில் சாய்வது இன்பம், முதிர்வு பருவத்தில் தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம், அதன் பிறகு அந்த பக்குவத்தில் தன் நலம் மறந்தால் பெரும் பேரின்பம். அன்னையின் மடியில் ஆடுவது இன்பம், கண்ணின் கைகளில் சாய்வதும் இன்பம், தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம், தன் நலம் மறந்தால் பெரும் பேரின்பம். 4 பருவங்களை காட்டுகிறது. குழந்தை பருவத்தில் அன்னை மடி சுகம், இளமை பருவத்தில் கண்ணியின் மடி சுகம், முதிர்வு பருவத்தில் நான் யார் தன்னை அறிந்தால் சுகம், எக்ஸிட் கேட் கடைசி நேரத்துல தன் நலம் மறந்தால் பெரும் பேரின்பம். எனவே கருவறை, கலவியறை, கல்வியறை, கலவையறை, கடையறை, கல்லறை என்று 5 நிலைகளை சொல்வார்கள். கருவறை, கல்வியறை, கலவியறை, கடையறை, கல்லறை. இதுல 4 அறைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. 10 திங்கள் சிறையில் இருந்தேன், பள்ளி கூட அறையில் இருந்தேன், எத்தனையோ சிறைகளை நான் பார்த்து விட்டேன், போடா போ என்பார் இன்னொரு பாட்டுல. அந்த கல்லறை நாம பார்க்க முடியாது, மத்தவங்க கட்டதல்லவா. எனவே இந்த 4 வகையிலையும் வாழ்க்கையை நிறைவாக துய்த்து விட்டால் அதுதான் முழுமையான வாழ்க்கை, நிறைவு பெற்ற வாழ்க்கை, வெற்றிகரமான வாழ்க்கை. அதற்கான வழியைத்தான் மகிழ்ச்சி தந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து பயன்கொள்ளும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிகச் சிறப்பையா. பல விடயங்களை இன்று கற்றுக்கொண்டோம். பல கேள்விகளும் இருக்கிறது. ஆனால் இன்று ஐயா ஆழியாரிலிருந்து இன்றைய இந்த சிந்தனை உரையை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இன்று கேள்வி பதில் பகுதி இடம்பெறாது. அடுத்த வகுப்பிலே கேள்வி பதிலிலே இன்றைய வகுப்பு தொடர்பான கேள்வி பதில்களையும் அதன் இணைத்துக் கொள்வோம். மிகச்சிறப்பையா, இப்பொழுது நாங்கள் ஐயாவுக்கு வாழ்த்து தெரிவித்து நன்றி தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய இந்த அருமையான சிந்தனை உரையை வழங்கிய
முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு கனடாஸ் கையோகா மன்றத்தின் சார்பிலே நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு